நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு உயிர், அதாவது வாய் பேச முடியாத ஒரு உயிர்கிட்ட போயிட்டீங்க ஒரு அன்பு காட்டும் போது அதோட நன்றி உணர்ச்சியை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம மக்கள் அதே மாதிரி தான், பேசுறனாலும் அவருடைய முகத்தில் இருக்க அந்த சந்தோஷம், அதன் மூலமாக அவர் எவ்வளவு பயனடைஞ்சாங்கிறது பார்க்க முடியும். இது தொடர்ந்து நடக்கும். அத்துலியால பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரொவைட், சும்மா ஒரு ஷெல்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாப்பிட்றது, மருந்து மாத்திரை கொடுக்க மட்டும் கிடையாது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மிக நுண்ணிய முறையில் அவரோட ஆரோக்கியத்தின் சந்தோஷம், முக்கியமா உண்மை சந்தோஷமா இருக்காங்கன்னா முக்கியம். சும்மா நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி விஷயம் நம்மளும் பண்ணிட்டு அவர் சந்தோஷமா இருக்காங்க நம்மளால நினைச்சுக்க முடியாது. அவங்க உண்மையே சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு கூட ரொம்ப நெருக்கமா போயிட்டு அவங்க டிஸ்கஷன் நிறைய பேசும்போது தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க. அப்படி எதிர்பார்க்குற விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது டெய்லி நடக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கும். அவங்க எவ்வளோ நாள் அத்துமையாக இருக்காங்களோ அத்தனை நாள் நம்ம அவங்களை பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறது தான் என்னோட நோக்கம். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யுக்தி, அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன் அதுலேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இருக்க ரெசிடென்ட்ஸ் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சேஃபாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அத்துலியாவோட நோக்கம். அதில் இன்றைக்கு இந்த முக்கியமான யோகா தினம் மற்றும் மியூசிக் டே ரெண்டையும் சேர்த்து டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி மூலமாக எங்களோட சீனியர் சிட்டிசனை அவங்களோட நிறைய ஒரு ப்ரெஷரோ இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைக்கணும் ஒரு பெரிய நோக்கத்தில் இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கண்டுகளிக்க எல்லாரும் நினைக்கிறோம். இதன் மூலமாக இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பிங்கிறது மூலமாக உடலில் உள்ள எல்லா தசைகளும் ஒரு நரம்புகளும் எல்லா உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுடைய அமைதியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம். இது அத்துலியால எங்க சீனியர் சிட்டிசனுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இது மேலும் தொடரும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டையும் கொடுக்கிறது அத்துலியாவோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நடந்தது. நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. மிக்க நன்றி. ஆசைப்படுறாங்க போல இருக்கு. Excuse me, one moment. Okay. Now, I'll grab my chance to talk to all of you. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு 77 வயசாச்சு, நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினது கிடையாது என் லைஃப்ல. சின்ன வயசுல கூட ஆடினது கிடையாது. ஆட வேண்டிய சமயத்துல எல்லாம் பத்ரகாளி ஆட்டம் தான் குடும்ப வாழ்க்கையில. So it was really great. I enjoyed. I thank these two girls very specially for the great time they gave us. ஸோ உள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் எங்களால் இன்னைக்கு வெளிப்படுத்த முடிஞ்சது. அதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். உங்களின் சார்பாக எவ்வளவு நேரம் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க சீனியர் சிட்டிசன் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பார்த்தேன் டான்ஸ் ஆடுறச்சியே புரிஞ்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அதற்கு காரணமாக இன்றைக்கு நம் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற மிஸ் கார்த்திகா அண்ட் ஹீனா, இவங்க 2 பேருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை கரகோஷத்தின் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கரகோஷம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல வேற மாதிரி வேலை செய்யும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கை தட்டுறது ஒரு எக்ஸசைஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கை தட்டுறது மூலமா உங்களுக்கும் நல்லது, எதிர்க்க இருக்கவங்களுக்கு நல்லது. ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுற போது அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். சோ கை தட்டுறது அவசியம் நமக்கு யோகா அவசியம், அதனால் சகலமும் வசியம் மனமே யோகா அவசியம், அதனால் சகலமும் வசியம் மனமே யோகா அவசியம். வானம் புகழ வறுமை நீங்க, வானம் புகழ வறுமை நீங்க, மக்கள் நலம் பெற மாநிலத்தில் யோகா அவசியம்.
வானம் புகழ வறுமை நீங்க மக்கள் நலம் பெற மாநிலத்தில் யோகா யோகா அவசியம் முனிவர் முதல் யாவரும் சொன்ன வார்த்தையும் இதுவே முனிவர் முதல் யாவரும் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதுவே தள்ள முடியுமோ யோகாவை நாமும் தள்ள முடியுமோ யோகாவை நாமும் சார்ந்திடும் அதுவே நம்முடனே சார்ந்திடும் அதுவே நம்முடனே யோகா அவசியம் அதனால் சகலமும் வசியம் மனமே யோகா அவசியம். இசையோடு கூடினது தான் யோகாவும். யோகா வந்து உலகத்தில் ரொம்ப முனிவர் ரிஷிகள் எல்லாம் செஞ்ச ஒரு நல்ல காரியங்களை தான் நமக்கு இப்போ யோகா கற்றுக் கொடுக்குறது. இப்போ இங்கே அதுல்யாவில் இந்த யோகா வந்து ரொம்ப தெரப்பி மூலியமாக கற்றுக் கொடுக்குறா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. யோகாவின் முக்கியத்துவத்தை ஒரு பாட்டிலே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும், பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இளையராஜா மியூசிக் மூலமா. அதை நீங்க இன்னைக்கு உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? இசையின் மூலமாக வசியம் எதை வேணா செய்யலாம். கரெக்டுங்களா? அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரோஜமா பாட்ட பாட்டு எல்லாரும் அமைதியா கேட்டீங்க தெரியுமா? ஒரு நிசப்தமா